ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் திவி பைட்ஸ். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்து ரெய்னி மார்னிங்க. இப்படியே மழை தூறிகிட்டே இருந்துச்சு. ஹோல் டேவுமே இப்படி தூறிக்கிட்டு இருந்தது. முந்தனத்து நாள் நைட்டே வந்துட்டு அம்மா உளுந்து, நெக்ஸ்ட்டு வந்து திணை சிறுதானியம் ப்ளஸ் அரிசி ஊற வச்சுருந்தாங்க தோசை சுடலான்ட்டு. இந்த திணை சிறுதானியத்தில் வந்து அம்மா ரைஸ் பண்ணுவாங்க. ரைஸ், குழம்பு, ரசம், தயிர் அந்த மாதிரி பண்ணிப்போம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு திணையில் வந்து தோசை சுட்டுருந்தாங்க. அதுக்கு தான் இதெல்லாம் ஊற வச்சுருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே வந்துட்டு அம்மா இந்த இதை அரைச்சி வச்சுருந்தாங்க. உளுந்து அரைச்சிக்கிட்டு திணை ப்ளஸ் அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அரைச்சிட்டு தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. தோசை கடல சட்னி செம காம்பினேஷன், நல்லா இருந்தது. இந்த பாதி பிச்சது வந்து எங்கள் அம்மா. அடுத்து வந்து என் பிளான்ட் டூர் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மணி பிளான்ட். இது பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெருசாக இருக்கா. கொஞ்ச நாள் நான் அதை சரியாகவே மெயின்டைன் பண்ணல. இந்த மணி பிளான்ட் பக்கத்தில் ஒரு சிவப்பு கலர் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட். இந்த ஃப்ளவர் அண்ட் இந்த பிளான்ட் பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியாகவே கவனிச்சிக்காதனால இப்படி குட்டி ஆயிடுச்சு மணி பிளான்ட்டே. ரொம்ப ட்ரை லீவ்ஸ் வந்துடுச்சு, குட்டி ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் இருக்க மணி பிளான்ட்டும் வந்து நல்லா ஃப்ளவர்லாம் கொடுத்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட். அடுத்து ஒரு எம்டி பாட். இதில் நான் செடி வச்சுருந்தேன். அந்த செடி காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இதில் வந்து புதுசாக ஒரு செடியை வைக்கணும். அடுத்து வந்து இது வந்து மல்லிகைப்பூ செடி. இதோட லீவ்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இது வந்து அரேக்கா பாம். தமிழில் இது ஏதோ பாக்கு செடின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட் வல்லாரக்கீரை செடி. இது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டு தோட்டத்தில் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி தொட்டிலாம் நட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து டேபிள் ரோஜா செடி. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிவிட்டு இதை ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தேன். இந்த பாட்ஸ் எல்லாமே வந்து நான் வெளியிலேருந்து வாங்கினது கிடையாது. எங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பக்கெட்ஸ் இருக்குது இல்லையா, அதுவே வந்து நான் ரீபெயிண்ட் பண்ணி அந்த பக்கெட்ஸில் இந்த சிமெண்ட் எல்லாமே நான் சுரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண் போட்டு அதில் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். லாஸ்ட்லேயே வந்து க்யூட்டாக என்னோடய கேக்டஸ் பிளான்ட் இருந்தது, அதாவது கத்தாழை. இது மணி பிளான்ட் வந்து இப்படி சரௌண்ட் ஆகிடுச்சு. பாரு, சரியாகவே நான் கேர் பண்ணல. லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிருச்சு, பழுத்து ஒரு மாதிரி தொங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் நான் பிச்சு எடுத்துட்டு மல்லிகைப்பூ செடி பாருங்கள். இந்த லீவ்ஸ்க்கெல்லாம் என்னமோ பூச்சி சாப்பிட்ருச்சு இந்த இலையெல்லாம் பாதியாக. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லீஃபும் வந்து நல்ல கலரிங்காக இல்லை. ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி ஆசையாக மணி பிளான்ட்டை வச்சுருந்தேன். நல்லா லீவ்ஸ் எல்லாம் பெருசாக இருந்தது. இப்போ அதை கேர் பண்ணாமல் விட்டு குட்டியாக்கிட்டேன் செடியை ரொம்ப.
இது பாருங்கள், அந்த அந்த ரெட் கலர் ஃப்ளவரிங் பிளான்ட்லேயும் ஏதோ பூச்சி இந்த மாதிரி ஒயிட் ஃபங்கஸ். இதுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த அரேக்கா பாமுக்கும் சைடில் வந்து லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டேன். பேசிகிட்டு இந்த கேப்லேயே நமக்கு